Hey guys, Assalamu alaikum and welcome back to our channel. Hope you all are doing good. Alhamdulillah, நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வந்து எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனிவர்சரி அப்படின்னு சொன்னது ரொம்ப பார்ட்டிஸ், கேக் கட்டிங் அந்த மாதிரி நிறைய வந்து சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வீட்டில் செய்கிற வேலை, மற்றபடி வந்து நீ கிச்சனுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் நம்ம வந்து கேக் கட் பண்ணலையே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹலாலான ஒரு டெசர்ட் வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் டேட் பைட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயிலான ரெசிபி வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 போல் டேட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணேன்னா சீடை வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து கேஷ்யூ இருக்குது இல்லையா, அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப் பண்ணி அதை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த சாக்லேட் இருந்தால் கூட ஓகே தான். நான் வந்து இன்றைக்கி டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். கையோடு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தாவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சும்மா அழகுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம டார்க் சாக்லேட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு க்யூப் வந்து பட்டர் ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்டை நல்லா வந்து மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு டேட்டாக வந்து உள்ளே போட்டு அதை வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் வந்து சும்மா ட்ரிசல் மாதிரி பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் பிஸ்தாச்சோ இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஒரு 1 ஹவருக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்ருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹபிக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி நம்ம நோன்பு தான் வைக்கல, தொழுகையாவது கரெக்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு தொழுதுட்டு குரான் ஓதிட்டு இருந்தேன். நான் வந்து ட்ரெஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். பிகாஸ் என்னென்னா அடுத்த மாதம் வந்து ஈத் வரப்போகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக ட்ரெஸ் அதெல்லாமே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ எதுக்கு அன்வான்டான செலவுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து கேட்கவே இல்லை. வெளியே பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் கையோடு வந்து பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல் போயிட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருந்தார். ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளாத் வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்ட கலப்பில் தூங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் எழுந்து குளிச்சுட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் காரப்பொரி சுண்டலெல்லாம் கீழே விற்றுட்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹபி வந்து கோல்டு ரிங் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து கோல்டு ரிங் ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து பணக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் இப்போ தங்க வைக்கிற விலைக்கு சீரியஸ்லி அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து நாங்கள் தங்கமயில் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அமௌண்ட் போட்டுட்டு வந்த இதில் ஜஸ்ட் பண்ண ஒரு ரிங் தான் இது. மேலே வந்து அமௌண்ட் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்கம் வந்து போட்டிருந்தோம். என்ன ஆச்சுன்னா தங்கமயில் ஸ்கீம் வந்து 100% ஸ்கேம்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைட் இல்லை. போடும்போது என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கான தங்க ரேட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்கீம் மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து இந்த 1 கிராம் ரிங் வாங்கினதுக்கு என்னையோட ரேட் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து 17,000 ரூபாய் பே பண்ணோம். எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. மெச்சூரிட்டி டேட் வரவது நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 200 ரூபாய் பெனிஃபிட். நாங்கள் வந்து அந்த அமௌண்ட் ஹோல்ட் பண்ணும் பொழுது 8,000 ரூபாவோ இவ்வளோ தானே இருந்தது. நீங்கள் இப்போ வந்து 2 கிராம் போல் தானே கொடுக்கணும், ஏன் இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அந்தந்த அன்னைக்கு என்னென்ன ரேட்டோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷமும் நான் போட்டு வந்தேன். அப்போ என்ன அமௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணணும் அதே அமௌண்ட்டில் தான் வந்து காயின் வந்து போன வருஷம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து இந்த வருஷம் அப்படி இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாங்க. சரி இவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, சரி ஆர்கியூமெண்ட் வேணாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். சரி இனிமேல் நம்ம அந்த இதில் போட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி ஸ்கீமில் சேரணும் அப்படின்னு தான் தயவு செஞ்சு நம்ம சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒரு நகைக்கடையில் வாங்கி பழக்கம் இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து தங்கச்சீட்டு மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. இதெல்லாம் சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அந்த ரிங் வந்து போட்டு விட்டுருந்தார். ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பழைய ரிங்குக்கு வந்து செட் ஆகிற மாதிரி கல் வச்ச மாதிரி தான் பார்த்தேன். பட் இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். அண்ட் ஆல்சோ எங்கள் அம்மாக்கிட்டேயும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து மோதிரம் வச்சுருக்காங்க. ஸோ ட்வின்னிங் பண்ணிக்கலாம் அம்மாவும் பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அண்டு என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ரிங் போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொமான்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா முட்டியெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வீடியோ கிளிப்ஸ் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே வந்து ரெடி ஆகிட்டு என்னுடைய பழைய ஒரு ஹிஜாப் இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷூட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணிவிட்டு வெளியே வந்து கிளம்பிட்டோம். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனது. ரீசெண்டாக இந்த கார்ட் செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது.
பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் வியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்னதாக செல்ஃபிலாம் எடுத்துட்டு தென் வந்து வெளியே கிளம்பிட்டோம். பெருசாக எங்கேயுமே இல்லை. எனக்கு இந்த டிராஃபிக் க்ரௌடாக இருக்கிற பிளேசஸ்லாம் ரொம்ப ரொம்ப அலர்ஜி. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உன்னை தலைவலி வந்துடும், அப்படி இல்லைனா வந்து என்னோடய மூடை வந்து நானே மாற்றிட்டு ஒரு மாதிரி கோவம் ஆகிடுவேன். சரி ஓகே, அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சும்மா பைக்கில் பாலக்காடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு டீ குடிச்சிட்டு தென் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும் பொழுது இங்கே ரேஸ் கோர்ஸில் வந்து இந்த டவரில் வந்து சாங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் பாப்பாவை வேடிக்கை காமிச்சிட்டு அவள் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. சரி அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆல்ரெடி 10:30 மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா தான் வந்து போயிருந்தோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரஷ், கொஞ்சம் கூட இடமே இல்லை. சரி ஓகே, அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஃபேமஸான அந்த கீதா ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து போயிருந்தோம். அங்கே போனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறது இந்த பூரி தான். பூரி மசால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டு, இட்லி, தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு டீயோட வந்து பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்ப மனநிறைவாக வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வெட்டிங் ஆனிவர்சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் vlog. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். until then bye, take care and thank you so much for watching.